அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் டெஃபினட் இன்டெக்ரலில் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டிருந்த முக்கியமான சில சம்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் இன்டெக்ரல் 2 to 4 x டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ் இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த சம் எப்படி போடலாம் அப்படின்னா, இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு டி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், 2x இஸ் ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இந்த dx இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். x dx இஸ் ஈக்குவல் டு dt, இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஸோ x dx இங்கே கொஷனில் இருக்குது. ஸோ இதுக்கு பதிலாக dt பை 2ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போது கொடுத்துருக்கிற இன்டெக்ரல் நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இன்டெக்ரல் லிமிட் வந்து லிமிட் எக்ஸோட லிமிட் 2 to 4, இதை நம்ம டீக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எக்ஸோட வேல்யூ 2 அப்ளை பண்ணோம்னா இங்கே என்ன அது பாருங்கள், 2 ஸ்கொயர் 4 + 1 5. ஸோ டீயோட வேல்யூ 5. எக்ஸுக்கு பதிலாக 4 அப்ளை பண்ணோம்னா 4 14 4 4 16 + 1 17. ஸோ அப்போ லிமிட் வந்து 5 to 17. எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், dt டிவைடட் பை 2. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1க்கு பதிலாக டி. ஸோ அப்போது இந்த 1/2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்தோம் அப்படின்னா இன்டெக்ரல் 5 to 17 1/t இன்ட்டு டிடின்னு கிடைக்குது. ஸோ 1/tயை இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா log t 5 to 17. ஸோ அப்போ அப்பர் லிமிட் லோயர் லிமிட் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணால் என்ன ஆகுது, இப்போ 1/2 log 17 மைனஸ் லோயர் லிமிட் 1 log 5. ஸோ log b மைனஸ் log a இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா நமக்கு என்ன ஃபார்முலா, log b பை ஏன்னு வருமா, log 17/5. ஸோ இப்போ இதுதான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்து செகண்ட் ஒன், எவாலுவேட் இன்டெக்ரல் e to e ஸ்கொயர் dx பை x log x. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா log x tன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1/x இன்ட்டு dx இஸ் ஈக்குவல் டு dt அப்படின்னு கிடைக்கும். நமக்கு ஏற்கனவே 1/x இன்ட்டு dx இங்கே இருக்கா. ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்கிற இன்டெக்ரல் எப்படி மாறுது அப்படின்னா, dx பை எக்ஸுக்கு பதிலாக dtன்னு எழுதிக்கலாம், log xக்கு பதிலாக tன்னு எழுதிக்கலாம். இப்போ லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ லிமிட்ஸ் வந்து எக்ஸில் e ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ tக்கு கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி மாறுது பாருங்களேன், log e log யோட வேல்யூ 1. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக e ஸ்கொயர் அப்ளை பண்ணோம்னா log e ஸ்கொயர்னு ஆகுமா, ஸ்கொயர் முன்னாடி போச்சுன்னா 2 log eன்னு வரும். log யோட வேல்யூ 1, அப்போது 2ன்னு கிடைக்கும். ஸோ லிமிட்டு 1 to 2 லிமிட் 1 to 2 1/t இன்ட்டு dt. ஸோ 1/tயை இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா log t லிமிட் 1 to 2. ஸோ அப்ளை பண்ணோம்னா log 2 மைனஸ் log 1 log 1. ஸோ log 1ஓட வேல்யூ 0 அப்படின்றதுனால ஃபைனல் ஆன்சர் log 2 மட்டும் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்து தேர்ட் ஒன், இன்டெக்ரல் 0 to 1 x e பவர் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸ் ஸ்கொயரை வந்து டீன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x dx இஸ் ஈக்குவல் டு dt அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கு எங்கே இருக்குது, எக்ஸ் இருக்குது டிஎக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் டிஎக்ஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டோம், dt பை 2ன்னு கிடைக்கும். அடுத்து லிமிட்ஸ் மாற்றணும். எக்ஸோட லிமிட் 0 1, இதுலேருந்து டீயோட லிமிட் எக்ஸுக்கு 0 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா டீக்கும் 0, எக்ஸுக்கு 1 அப்படின்னு அப்ளை பண்ணோம்னா டீக்கும் 1. ஸோ அப்போ லிமிட்டில் எந்த சேஞ்சும் இல்லை, 0 to 1. ஸோ e பவர் எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக e பவர் டி. ஸோ எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதிலாக dt பை 2. ஸோ 1/2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். 0 to 1 e பவர் டி இன்ட்டு dt. ஸோ 1/2 e பவர் டி இன்டிகிரேட் பண்ணால் e பவர் டி தான். லிமிட் 0 to 1. ஸோ அப்போ 1/2 e பவர் 1 மைனஸ் e பவர் 0. 1/2 e பவர் 1னா ஈன்னு எழுதிக்கலாம், மைனஸ் e பவர் 0ஓட வேல்யூ 1. ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் 1/2 இன்ட்டு e மைனஸ் 1. அடுத்து ஃபோர்த் ஒன், இன்டெக்ரல் 0 to 1 tan inverse x divided by 1 plus x square. ஸோ இந்த இடத்துல
tan inverse x வந்து நம்ம t ன்னு எடுத்துக்கலாம். ஸோ t is equal to tan inverse x. இப்போ dt is equal to tan inverse டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1 divided by 1 plus x square, மறுபடியும் x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dxன்னு கிடைக்கும். ஸோ இப்போ tan 1 divided by 1 plus x square dx இங்கே இருக்குது. இதுக்கு பதிலாக அப்படியே dtன்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த லிமிட் வந்து அதுக்கு முன்னாடி லிமிட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். x 0 1 கொடுத்துருக்காங்க. இதை நம்ம tக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணால் என்ன ஆகுது பாருங்கள், tan இன்வர்ஸ் ஆஃப் 0. எப்போ tan இன்வர்ஸில் 0 வரும், 0லே வந்துடும். ஓகே, அடுத்து எக்ஸுக்கு 1 அப்ளை பண்ணால் tan இன்வர்ஸ் 1. tan இன்வர்ஸ் 1 எப்போ வரும்னா டேனில் π/4ல் தான் 1 வரும். ஸோ அப்போ நமக்கு லிமிட் வந்து 0 to π/4ன்னு கன்வெர்ட் ஆகுது. tan இன்வர்ஸ்க்கு பதிலாக tன்னு எடுத்துக்கிறோம். dx by 1 plus x square பதிலாக dtன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணோம்னா t square by 2 லிமிட் 0 to π/4. ஸோ இப்போ π/4 அப்ளை பண்ணோம்னா π square by 4 square 16 into 2 minus 0 அப்ளை பண்ணால் 0 தான் வரப்போகுது. ஸோ இப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் π square divided by 32. அடுத்து அஞ்சாவது கணக்கு, இன்டெக்ரல் மைனஸ் π/4 to 0 1 plus tan x divided by 1 minus tan x. ஸோ இந்த இடத்துல ஏதாவது t எடுத்தோம்னா மேலே இருக்கிறது கேன்சல் ஆகுதுன்னா ஆகலை. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம டேனோட ஃபார்முலா sin by cos x அதை அப்ளை பண்ணிக்கலாம். இன்டெக்ரல் மைனஸ் π/4 to 0 1 plus டேனுக்கு பதிலாக sin x by cos x divided by 1 minus sin x by cos x into dx. ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். cos x plus sin x divided by cos xன்னு வருது. மறுபடியும் cos x minus sin x divided by cos x. ஸோ இந்த cos x கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்டெக்ரல் 0 to π/4 சாரி மைனஸ் π/4 to 0 minus π/4 to 0 cos x plus sin x divided by cos x minus sin x into dx. ஸோ இப்போ இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூவில் இதை வந்து நம்ம tன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ t is equal to cos x minus sin x. ஸோ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dt is equal to cos டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் sin x மைனஸ் சைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது cos x. ஸோ இந்த ரெண்டுத்துலேயும் மைனஸை காமனாக வெளியே எடுத்தோம்னா sin x ப்ளஸ் cos xன்னு வரும் இன்ட்டு dx. இங்கே dx வந்துருக்கணும். ஸோ இன்ட்டு dx. ஸோ அப்போ sin x ப்ளஸ் cos x இன்ட்டு dx. இதுக்கு பதிலாக நம்ம என்னென்ன அப்ளை பண்ணலாம், இந்த மைனஸ் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் dtன்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது இந்த லிமிட்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? எக்ஸோட லிமிட் என்ன, 0 மைனஸ் π/4. டீயோட லிமிட் எக்ஸுக்கு 0ன்னு அப்ளை பண்ணால் cos 0 1 மைனஸ் sin 0 0. அப்போ ஆன்சர் 1. மைனஸ் π/4 அப்ளை பண்ணால் cos ஆஃப் மைனஸ் π/4 cos π/4 1/√2 மைனஸ் sin ஆஃப் மைனஸ் π/4 வந்து மைனஸ் π/4ன்னு வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். π/4ஓட வேல்யூ 1/√2. ஓகே, ஸோ 2/√2ன்னு வரும். ஸோ இதை 2 கேன்சல் பண்ணோம்னா வெறும் √2ன்னு கிடைக்கும். ஸோ 2வை வந்து √2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ஸோ √2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ ஒரு √2 கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ லிமிட் வந்து நமக்கு √2 to 1 வரைக்கும் கிடைக்கும். ஸோ மேலே இருக்கிறதுக்கு பதிலாக மைனஸ் dt டிவைடட் பை t. இந்த மைனஸை வெளியே எடுத்துக்கலாம். 1/t dt லிமிட்ஸ் √2 to 1. ஸோ 1/t இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா log t லிமிட்ஸ் √2 to 1. ஸோ அப்போ மைனஸ் log 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் log √2. இதுதான் ஆன்சர். log 1ஓட வேல்யூ 0 அப்படின்றதுனால விட்டுடலாம். ஸோ ஃபைனல் ஆன்சர் log √2. ஸோ லாகில் √2 வரும்போது என்ன பண்ணலான்னா log ஆஃப் 2 பவர் 1/2ன்னு எழுதலாமா? இந்த 1/2 முன்னாடி வந்துடும். 1/2 log 2. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். அடுத்து 6th one, evaluate
e power 2x 1 minus sin 2x divided by 1 minus cos 2x. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள். ஸோ இந்த sin 2x ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் pi by 4 to pi by 2 e power 2x அப்படியே இருக்கட்டும். 1 minus sin 2xக்கு பதிலாக என்ன பண்ணலாம், 2 sin x cos x divided by 1 minus cos 2x பதிலாக என்ன பண்ணலாம், 1 minus cos 2x. இதுக்கு டேரெக்டாக ஒரு ஃபார்முலா இருக்குது, 2 sin square x by 2. ஸோ 2 sin square x. ஸோ அப்போ அதை எடுத்து வந்து இங்கே அப்ளை பண்ணுறேன், 2 sin square x into dx. ஸோ இப்போ இன்டெக்ரல் pi by 4 to pi by 2 e power 2x. இந்த 2 sin square x இந்த ரெண்டு டேர்முக்கும் காமனாக டிவைட் பண்ணிடுறேன். 1 divided by 2 sin square x minus 2 sin x cos x divided by 2 sin square x into dx. So, integral pi by 4 to pi by 2 e power 2x. So, 1 by 2 1 by sin square x cosecant square x னு எழுதிக்கலாம். minus 2 to cancel ஆகிடும், sin x ஒரு sin x cancel ஆகிடும், cos by sin வந்து cot x into dx. இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் ஈஸியாக போட முடியும். ஸோ அந்த ஃபார்முலா பாருங்கள், இன்டெக்ரல் e power ax இல்லை e power x இன்ட்டு f of x ப்ளஸ் f dash of x அப்படின்னா f dash of x into dx. இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வெளியே வரும்போது என்ன ஆகும், e power x இன்ட்டு f of x மட்டும் வரும். இன்டெகிரேட் பண்ணி வெளியே வர ஆன்சர் e power x இன்ட்டு f of x மட்டும் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலா படி இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாமா? ஸோ இப்போ இங்கே f of x எடுக்கலாம்னா cot x எடுக்கலாம். ஸோ cot x எடுத்தால் இந்த 1/2 வராது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் இந்த e power 2x இருக்குல்ல, இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் அடுத்த ஸ்டெப்பில். ஸோ என்ன பண்ணுறோன்னா 2xை வந்து நம்ம என்னென்னு எடுக்கிறோம், tன்னு எடுக்கிறோம். அப்போ xோட வேல்யூ என்ன ஆகும், t/2ன்னு வரும். ஸோ அப்போது இந்த ஃபார்முலா எப்படி மாறுது பாருங்கள், சரி இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறுது பாருங்கள், pi by 4 to pi by 2 e power t இன்ட்டு 1/2 cosecant ஸ்கொயர் xக்கு பதிலாக t/2 மைனஸ் cot t/2 இன்ட்டு dx. ஸோ dx வேணும்னா 1/2 இன்ட்டு dt. ஸோ இப்போது 1/2 இன்ட்டு dt. லிமிட்ஸ் எக்ஸுக்கு வந்து pi by 4 அப்ளை பண்ணோம்னா டீயோட வேல்யூ என்ன ஆகும், pi/2. எக்ஸுக்கு pi/2ன்னு அப்ளை பண்ணோம்னா டீயோட வேல்யூ என்ன ஆகும், பை. ஸோ லிமிட் மட்டும் மாற்றிக்கிறேன். ஸோ இங்கே pi/2, இங்கே பை மட்டும் இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், இதை வந்து f of x, இதை வந்து f of xன்னு எடுத்துக்கலாமா? f of x is equal to cot t/2. ஸோ காட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், மைனஸ் cosecant ஸ்கொயர் x, எக்ஸுக்கு பதிலாக t/2, மறுபடியும் t/2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/2. ஸோ இந்த 1/2 இருக்குது, cosecant ஸ்கொயர் t/2 இருக்குது, ஸோ மைனஸ் cot t/2வும் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு இந்த ஃபார்முலா படி அப்படியே இருக்கா, ஓகேவா? ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணலாம், இந்த மைனஸ் மட்டும் வெளியே எடுத்துடலாம். மைனஸ் இன்டெக்ரல் pi/2 to pi மைனஸ் e power t இன்ட்டு 1/2 மைனஸ் 1/2 cosecant ஸ்கொயர் t/2 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் cot t/2. ஸோ இந்த 1/2வும் வெளியே எடுத்துடுறேன். ஸோ இப்போ ஃபார்முலா படி அப்படியே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதை இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு e power t இன்ட்டு மைனஸ் cot t/2ன்னு வரும். ஓகேவா? சரி, ப்ளஸ் தான், இந்த மைனஸ் இங்கே வெளியே எடுத்துட்டோம். லிமிட் வந்து 0 to pi/2 to pi. ஸோ இப்போ லிமிட் அப்ளை பண்ணலாம். minus 1/2 e power pi cot pi/2
minus e power pi by 2 cot pi by 4. ஏற்கனவே 2 இருக்கிறதுனால pi by 2 அப்ளை பண்ணும்போது pi by 4னு கிடைக்கும். ஸோ அப்போ minus 1 by 2 e power pi cot pi by 2 cot 90 degree not defined அது விட்டுலாம் 0. அடுத்து அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். மைனஸ் e power pi by 2 cot pi by 4 ஓட வேல்யூ 1. ஸோ ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1 by 2 e power pi by 2. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்து 7th one integral 0 to pi by 2 root of sin x cos power 5x into dx. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா ரெண்டுமே சைன் இல்லை காசோட வேல்யூ டீன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ காசோட வேல்யூ டீன்னு எடுத்தோம்னா என்ன ஆகுது பாருங்கள், காஸ் பவர் 4x இன்ட்டு காஸ் டீன்னு மாற்றணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு கொஷின் இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இன்டகிரல் 0 to pi by 2 ரூட் ஆஃப் சைன் எக்ஸ். ஸோ காஸ் பவர் 4x காஸ் பவர் 5xை காஸ் பவர் 4x இன்ட்டு காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ மறுபடியும் காஸ் பவர் 4xை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இன்ட்டு காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ காஸ் ஸ்கொயரோட வேல்யூ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர்னு எழுதலாம். ரூட் ஆஃப் சைன் எக்ஸ் இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா காஸ் எக்ஸை வந்து நம்ம டீன்னு எடுத்துக்கலாம். லெட் டி இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகுது, டி இஸ் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் எடுத்தால் மைனஸில் போகுது. அப்போ சைன் எக்ஸே எடுத்துக்கிறேன், இது வேண்டாம். டி இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் எடுத்தால் என்ன ஆகுது, இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டிடி இஸ் ஈக்குவல் டு சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்க்கு நமக்கு டிடின்னு வந்துடுது. மற்றது எல்லாத்துக்கும் டீன்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லிமிட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸோட லிமிட் 0 to pi by 2 இருக்குது. எக்ஸுக்கு 0ன்னு அப்ளை பண்ணோம்னா இது டி. எக்ஸுக்கு 0ன்னு அப்ளை பண்ணால் இங்கே என்ன ஆகும், சைன் 0 0. எக்ஸுக்கு pi by 2 அப்ளை பண்ணோம்னா சைன் pi by 2 1. ஸோ நமக்கு லிமிட்டு 0 to 1ன்னு சேஞ்ச் ஆகுது. இன்டகிரல் 0 to 1 ரூட் ஆஃப் சைன் எக்ஸுக்கு பதிலாக டி இன்ட்டு 1 மைனஸ் டி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிடி. இப்போ இந்த 1 மைனஸ் டி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ரூட் டி கூட நம்ம டி பவர் 1 by 2ன்னு எழுதிக்கலாம். 1 மைனஸ் டி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் 1 ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அதை டி பவர் 4ன்னு எழுதலாம். மைனஸ் 2t ஸ்கொயர் இன்ட்டு டிடி. ஸோ இப்போ இந்த டி பவர் 1 by 2 உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இன்டகிரல் 0 to 1 டி பவர் 1 by 2 ப்ளஸ் t power 1 by 2 into t power 4 minus 2 into t power 1 by 2 into t square. So எல்லாத்துக்கும் சேர்த்து dt. இப்போ ஸோ இந்த t power 1 by 2 into 4. ஸோ இப்போ பவரில் இருக்க வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். 1 by 2 plus 4 ஆட் பண்ணால் 9 by 2ன்னு வரும். அதே போல் இங்கே 1 by 2 plus 2 1 by 2 plus 2 2 2s are 4 plus 1 5 by 2ன்னு வரும். ஸோ அது மறுபடியும் மாற்றி எழுதிக்கிறேன். டி பவர் 1 by 2 ப்ளஸ் டி பவர் 9 by 2 மைனஸ் 2 டி பவர் 5 by 2 இன்ட்டு டி2 சரி டிடி. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணிக்கலாம். டி பவர் 1 by 2 இன்டகிரேட் பண்ணால் டி பவர் 3 by 2 by 3 by 2 ப்ளஸ் டி பவர் 9 by 2 இன்டகிரேட் பண்ணால் டி பவர் 9 by 11 by 2 divided by 11 by 2 மைனஸ் 2 into t power 7 by 2 divided by 7 by 2. Limits 0 to 1. So 2 by 3 t power 3 by 2 க்கு upper limit apply பண்ணுறேன் 1. So 1 power 3 by 2 1 தான் வரப்போகுது. ப்ளஸ் இதை reciprocal பண்ணால் 2 by 11 மறுபடியும் இங்கே upper limit apply பண்ணால் 1 தான் வரப்போகுது. மைனஸ் 2 into இதை reciprocal பண்ணால் 2 by 7 upper limit apply பண்ணால் 1 தான் வரப்போகுது.
அடுத்து லோயர் லிமிட்டில் எல்லாமே 0 ஆகிடும். ஸோ அப்போ அதை விட்டுடலாம். ஸோ அப்போ இதை மட்டும் பாருங்கள், 2/3 + 2/11 - 4/7. ஸோ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்துக்கணும். 3, 7, 11. ஸோ எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகுது பாருங்கள், 3, 7, 11. ஸோ எல்லாமே ப்ரைம் நம்பர், அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 77 × 3 231 கிடைக்குது. ஸோ இப்போ 231 இங்கே டினாமினேட்டரில் வரும். ஸோ 3 கூட 77 மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 2 கூடவும் 77 மல்டிப்ளை பண்ணால் 231, டினாமினேட்டர் 231 கிடச்சிரும். ஸோ அப்போ 77 மல்டிப்ளை பண்ணால் 154. ஸோ 11 கூட 21 மல்டிப்ளை பண்ணால் 231 வந்துடும். அப்போ 2 கூடவும் 21 மல்டிப்ளை பண்ணுறோம். 21 2s are 42 மைனஸ் 7 கூட 33 மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 4 கூடவும் 33 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 4s are 12, 1 carry 12 1 13, 132. ஸோ இப்போ 132, 154 minus 132, 22 plus 42 divided by 231. ஸோ ஃபைனல் ஆன்சர் 64 divided by 231 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்து ஓகே, இந்த மாதிரி சம்மில் பாருங்களேன். ஸோ இப்போ நமக்கு sin 2x இருக்கணும் டினாமினேட்டரில், அதே போல் மேலே sin x + cos x இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, sin 2x என்ன பண்ணணும் அப்படின்னா, root of 1 minus sin 2x, 1 minus of 1 minus sin 2x இந்த ஃபார்மேட்டில் எழுதணும். புரியுதுங்களா? ஸோ எப்படின்னா sin 2x இருக்கணும், அதே போல் நியூமரேட்டரில் sin x + cos x தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ரூட் ஆஃப் 1 minus sin 2xன்னு எழுதிக்கணும். இப்போ இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா 1 - 1 கேன்சல் ஆகிடும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும், sin 2xன்னு இருக்கும். ஸோ அப்போ இப்போது இதை 1க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா sin square x + cos square xன்னு எழுதலாமா? sin square x + cos square xோட வேல்யூ நமக்கு 1. ஸோ இந்த இடத்துல sin square x + cos square x minus sin 2xன்னு எழுதணும்னா sin 2xக்கு பதிலாக 2 sin x cos xன்னு வரும். அப்போ a² + b² - 2ab ஃபார்மேட்டில் இருக்கும். இதை வந்து நம்ம a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம். ஸோ ஏவோட வேல்யூ sin x, பியோட வேல்யூ cos x. இது எல்லாத்தையும் ரஃப் ஒர்க்கில் போட்டுக்குங்க. நான் அடுத்த ஸ்டெப்பில் டேரெக்டாக ஆன்சர் போட்டுடுறேன். sin x + cos x டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் இது ஃபுல்லாக சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம், a - b ஹோல் ஸ்கொயர், அதாவது sin x - cos x ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு dx. ஓகேவா? இப்போ மேலே sin x + cos xன்னு இருக்குது, கீழே sin x - cos xன்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே இருக்கிற sin x - cos xை நம்ம t அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். sin xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது cos xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் sin x வரும். ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் sin xன்னு வரும். இன்ட்டு dx = dt. சப்போ sin x + cos x இன்ட்டு dxக்கு பதிலாக நம்ம மேலே என்ன பண்ணலாம், dt அப்படின்னு அப்ளை பண்ணிக்கலாமா? டிவைடட் பை இன்டெக்ரல் லிமிட்ஸ் அப்புறம் பார்க்கலாம். ரூட் ஆஃப் 1 மைனஸ் இதை நம்ம என்னென்னு எடுத்தோம், டீன்னு எடுத்தோம். அப்போ இதை t² எழுதிக்கலாமா? ஓகே. இப்போ லிமிட்ஸ் பாருங்கள். எக்ஸோட லிமிட் π/6 இருந்ததுன்னா டீயோட லிமிட் இங்கே π/6னா என்ன அர்த்தம், 30 டிகிரி. sin 30 டிகிரியோட வேல்யூ என்ன, 1/2 மைனஸ் cos 30 டிகிரியோட வேல்யூ என்ன, √3/2. ஸோ அப்போ 1 - √3/2. சரி, அடுத்து π/3. sin π/3னா என்ன, √3/2. cos π/3னா என்ன, 1/2. ஸோ √3/2, √3 - 1 / 2. இது π/3யோட லிமிட்ஸ். ஸோ இந்த லிமிட் எடுத்து வந்து இங்கேயும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ இது ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இதில் மைனஸ் மட்டும் வெளியே எடுத்தோம் அப்படின்னா
ஏதாவது ஒரு இடத்துல மைனஸ் வந்து வெளியே எடுத்துடலாம். ஸோ இப்போ லோயர் லிமிட்டில் எடுக்கலாம், இல்லைன்னா அப்பர் லிமிட்லேயும் இந்த மைனஸை வந்து வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து லோயர் லிமிட் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் மைனஸை வெளியே எடுத்தோம் அப்படின்னா √3 - 1/2 வருமா? ஸோ அப்போ இந்த லிமிட்டை மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டீயோட லிமிட் 1 - √3/2 வருது. இதை மைனஸ் வெளியே எடுத்தோம் அப்படின்னா √3 - 1/2 வருது. இது மைனஸ் வேறு எதனா ஒரு லிமிட் எடுத்துக்கலாம், ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். இது லோயர் லிமிட்டு. ஸோ அப்பர் லிமிட் என்ன ஆகுது? √3 - 1/2 தான் இருக்குது. இது ஆல்ஃபான்னு ஏற்கனவே எடுத்தாச்சு. ஸோ அப்போது இந்த இடத்துல லிமிட் என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா -α to α dt / 1 - t². ஸோ 1 / √1 - t², அதனுடைய ஃபார்முலா சைன் இன்வர்ஸோட ஃபார்முலா, சைன் இன்வர்ஸ் t. ஸோ லிமிட் வந்து -α to +α. புரியுதா? ஸோ லிமிட் அங்கே இருக்கிற லிமிட் தான் அப்ளை பண்ணோம். அங்கே வேல்யூ பெருசாக இருக்குது, கொஞ்சம் கான்ஜுகேட்டடாக இருக்குது அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிளாக வந்து வேறு ஒரு வேரியபிளில் வச்சு அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா அப்ளை பண்ணுங்கள். சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா அப்படின்னா நமக்கு மைனஸ் சைன் தீட்டான்னு வரும். அதாவது மைனஸ் வெளியே வந்துடும். ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்குதுன்னா ப்ளஸ்ஸு சைன் இன்வர்ஸ் ஆல்ஃபா. இப்போது 2 சைன் இன்வர்ஸ் ஆல்ஃபா இருக்குது, அதை 2 சைன் இன்வர்ஸ் ஆல்ஃபா அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன இருக்குது? 2 சைன் இன்வர்ஸ் √3 - 1/2. ஸோ இப்போ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ இங்கே டேரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணியிருக்கலாம். ஸோ இது ரொம்ப பெருசாக போகும், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குதுன்றதுனால நம்ம சும்மா வேறு ஒரு டம்மி வேரியபிள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அந்த வேரியபிளோட வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா? இல்லை எனக்கு ஆல்ஃபாலாம் புரியல அப்படின்னா நீங்கள் இந்த வேல்யூவே அப்ளை பண்ணி ஒன்றும் இல்லை, இங்கே மைனஸ் மட்டும் வெளியே எடுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மைனஸ் வெளியே எடுத்து இது ப்ளஸ் ஆக்கிட்டிங்கன்னா இந்த ஆன்சர் டேரெக்டாகவே கிடச்சிடும்.